கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய சனமே, இந்த நாளின் காலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், சதா காலம் ஜீவிக்கிற தேவன், மரணபரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறபடியால் நாம் அந்த கர்த்தரை எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம், எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிப்போம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் கிடைத்ததற்காக நாம் நன்றி சொல்வோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வம் இந்த உலகத்தில் கிடைக்காதபடினாலே எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பயம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த பயம் என்கிற பதம், இந்த பயம் என்கிற வார்த்தை எத்தனையோ ஜனங்களுக்குள்ளாய் மரணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட 60% மக்கள் பயந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மக்கள் நடந்தது எண்ணி பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் நடக்கப் போகிறது எண்ணி பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் நடந்து கொண்டிருக்கிறது என்னையே பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பயமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கோடானு கோடி ஜனங்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நீ பயப்படாதே. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறேன். என்ன அற்புதமான தெய்வம் பாருங்க. நீ கைவிடப்படுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போகுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருகிறேன். எந்த மனுஷன் சொல்கிறான்? எந்த பெரிய மனுஷன் சொல்லுவான்? எந்த அரசியல்வாதி சொல்ல முடியும்? எந்த வித்வான் சொல்ல முடியும்? எந்த தத்துவஞானி சொல்ல முடியும்? எந்த புத்திசாலி சொல்ல முடியும்? எந்த அறிவாளி சொல்ல முடியும்? எந்த பாசக்கார மனுஷன் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எத்தனை ஆறுதல், எத்தனை அற்புதம், எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை அற்புதமான தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பயம் இல்லை? எதற்காக பயம் இல்லை? அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் பயத்தாலே செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு பழகுவதில்லை, தேவனோடு சரியான உறவு வைத்துக் கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற உறவு சரியில்லை. ஆகவேதான் பயம் அவர்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் பயம் இருக்காது. அவர்கள் கலங்கவே மாட்டார்கள், அவர்கள் பயப்படவே மாட்டார்கள். அவர்களுக்கு பயப்படுத்துவார் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நன்றாக சாப்பிட்டு, நன்றாக படுத்து, நன்றாக உறங்கி சுகமாக எழுந்திருப்பார்கள். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரோடு இல்லாத பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பயந்தே ஆலயத்துக்கு வருவாங்க. நம்ம கோயிலுக்கு போகலன்னா வீட்டில் கஷ்டம் வந்துடுதுப்பா, வீட்டில் சண்டை வந்துடுதுப்பா, வீட்டில் பிரச்சனை வந்துடுதுப்பா, சில டைம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் வந்துடுதுப்பா, சில நேரத்தில் கடன் தொல்லை தாங்க முடியறதில்லப்பா அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பயந்து வருகிறார்கள். அது என்ன அர்த்தம்? அது வியாபாரம்னு அர்த்தம். அது வியாபாரம்னு அர்த்தம். பெரியமானவர்கள, ஆண்டவர் நம்ம போயிட்டா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும், இல்லைனாக்கா நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறது என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு விதமான வியாபாரம் தான். அல்ல போடலாம் அப்படியே சாபம் வந்துடும் அப்படின்றது தான் பயம். அல்ல போடலாம் கஷ்டம் வந்துடும் அப்படின்றது கோழைத்தனம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பயத்தோடு ஆலயத்துக்கு வரக்கூடாது. என் ஆண்டவர் நல்லவர், எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னை மீட்க வந்த கர்த்தர், என்னோடு கூட இருக்கிறவர், மரணபரிதம் என்னை நடத்துகிறவர், என்னை தன் பிள்ளையாக வைத்துக் கொண்டிருக்கிறவர், என் தகப்பன் தாயை காட்டில் மேன்மையானவர் அவர். அவர் என்னை நடத்தினாலும் சரி, நடத்தாவிட்டாலும் சரி, அவர் சொன்ன வழியில் நடப்பேன் என்று சொல்லி போவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கடவுளோட புடுபுடுக்காரன் கிடையாதுங்க, புள்ள பிடிக்கிறவங்க கிடையாதுங்க. நிறைய பேர் அவரை பார்த்தா பயப்படுறன்னுவாங்க. அந்த பயம் என்கிற பதம் பயம் அல்ல, பாசம்,
அன்பு. இதுதான் முக்கியம். இதை தான் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் அங்கே வாசிக்கிறோம். பயம் இருக்கிறவனுக்கு என்ன இருக்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:18 வாசிக்கிறேன். அன்பிலே பயம் இல்லை. என்ன இல்லை? அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க, எவ்வளோ அதிசயமாக இருக்கு பாருங்க. அன்பிலே பயம் இல்லை, ஒரு பயம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், 2 பயம். பயமானது வேதனை உள்ளது, 3 பயம். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல, 4 பயம் ஒரே வசனத்தில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு பர்ஃபெக்டாக பரிபூர்ணமுள்ளவனாக இருக்கணும். பயப்படலாம் கூடாது. அது வேதனை கொடுத்துரும். ஆண்டவருடைய அன்பு வேதனை கொடுக்குமா? வேதனையை எடுத்துரும். ஆண்டவருடைய அன்பு பயத்தை கொடுக்குமா? பயத்தை எடுத்துரும். ஆண்டவருடைய அன்பு துன்பத்தை கொடுக்குமா? துன்பத்தை எடுத்துரும். ஆண்டவருடைய அன்பு துயரத்தை கொடுக்குமா? துயரத்தை எடுத்துரும். ஆண்டவருடைய அன்பு கண்ணீரை கொடுக்குமா? கண்ணீரை எடுத்துரும். ஆண்டவருடைய அன்பு சஞ்சலத்தை கொடுக்குமா? சஞ்சலத்தை எடுத்துரும். ஆண்டவருடைய அன்பு தவிப்பை கொடுக்குமா? தவிப்பை எடுத்துரும். அந்த அன்பில் ஏதோ பயம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நாம் எப்படி பயப்பட வேண்டும் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கெட்டகுமாரனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் யோசித்து தியானித்து கொண்டிருந்தேன். பெரியவன் வீட்டில் இருந்து விட்டான். சிறியவன் என்ன செய்தான்? தன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு போய்விட்டான். அவன் என்ன நினச்சி போனான் அப்படின்னு நம்ம உடனே சொல்லுவோம், அவன் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். ஏன் போனான்? அவன் நினைப்பு வேறவா இருந்துச்சு. என்ன, நான் போனோம், எங்கள் அப்பா மாதிரி இந்த தண்ணியை இறச்சிக்கிட்டு இந்த மண்ணை நோண்டிட்டு அப்புறமா இதில் விதையை போட்டுட்டு பயிரை வச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? போவோம், நல்ல பிஸ்னஸ் பண்ணுவோம், நல்லா சம்பாதிப்போம், நல்ல பெரிய ஆளாக நம்ம அப்பா கிட்ட வந்து நிற்போம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சரியில்லாமல் போயிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? பக்க விளைவு வந்துருச்சு. என்ன ஆனது? அவனுடைய பணமெல்லாம் காலியாகி போய்விட்டது. இப்பொழுது அவன் யோசித்து பார்க்குறான், திரும்பி பார்க்குறான். எதை திரும்பி பார்த்தா நீங்கள் நினைக்கிறீங்க? அவனுக்கு அங்கே வாழ தெரியாதா? இல்லை வேறு இடத்துல போனால் தான் வேலை, இன்னொரு இடத்துல போனால் வேலை கிடையாதா? பிழைக்கிறவன் எங்கேனாலே பிழைச்சிருப்பான். அவன் யோசித்ததெல்லாம் ஒன்று தான். என்ன தெரியுமா? தன் தகப்பனுடைய அன்பை அவன் யோசித்து பார்த்தான். தன் தகப்பனுடைய அன்பை அவன் யோசித்து பார்த்தபடியினாலே அவன் திரும்பி வர நேரிட்டது. பிரியமானவனே, அவனுடைய அன்பு அவனை திருப்பி வரவழைத்தது. அதுதான் உண்மை. பாருங்க, அதே மாதிரி அவன் என்ன யோசித்தானோ அதே போல் அவனுடைய தகப்பனும் இருந்தார். ஆனால் அவன் என்ன யோசித்தான்? எங்கள் அப்பா கிட்ட போய் என் பிள்ளையா நான் வாழ்ந்து அவசியம் இல்லைப்பா, உன் பிள்ளையா என்னை ஏற்றுக்காத, உன் கூலிக்காரனை ஏற்றுக்கன்னு சொல்ல வந்தான். ஆனால் அவர் சொல்ல, அப்படியே நீ என்னைக்கு இருந்தாலும் என் குமாரன்ப்பா, நீ என்னைக்கு இருந்தாலும் என் பிள்ளைப்பா, நீ என்னைக்கு இருந்தாலும் என் மகன்ப்பா, நீ என்னைக்கு இருந்தாலும் என் மகள்ப்பா. என்னைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்தா தான் சொன்னார், நீ என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு, நீ என்னைக்கு இருந்தாலும் என் பையன். நீ பாவம் செய்ததுனால இல்லை, நான் உன் பாவத்தை பார்க்கவே மாட்டேன். நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். நான் பாவத்தை பார்க்க மாட்டேன், என்னை நான் நேசிக்கிற பாவியை தான் பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, இயேசுவின் அன்பை நாம் உணர வேண்டும். அப்பொழுது உணரும் பொழுது என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9:10 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. Fear of God is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும். அப்போது தெய்வத்தோடு வாழணும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அந்த ஞானத்துக்கு முதல் படி என்னென்னா பயம். என்ன பயம்? பாச பயம். தெய்வத்தை புரிந்து கொள்ளணும், தெய்வம் சொல்கிற வழியில் நடக்கணும் அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே வரணும். அப்படி வரும்பொழுது தான் ஞானமே உருவாகும். நிறைய அறிவாளிகள் உலகத்தில் உண்டு, ஆனால் அவள் தெய்வத்தில் வந்திருக்க மாட்டார்கள். அது உலக ஞானம். ஆனால் பரலோக ஞானம் வேறு, உலக ஞானம் வேறு. அந்த ஞானம் எவ்வளோ முக்கியமானது என்பதை நீங்கள் நான் தெரிந்து கொள்வோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன ஞானத்தை வைத்திருப்பார்கள் என்றால் தெய்வீக ஞானத்தில் நிரம்பியிருப்பார்கள். அந்த ஞானத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஞானம் எது என்று சொன்னால்
பிரியமானவர்களே, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். த நாலேஜ் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்டிங் த நாலேஜ் ஆஃப் காட் என்று சொல்லி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 111 அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்க, சங்கீதம் 111:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் இஸ் விஸ்டம். கர்த்தரை அறிகிற அறிவுதான் ஞானம். அந்த ஞானம் ஆண்டவரை பார்க்கும் பொழுதும், அவரை குறித்த ஒரு எண்ணம் வரும் பொழுதும், அவரை குறித்த ஒரு பாசம் வரும் பொழுதும் ஏற்படுகிற பயம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது எப்படி வருது? கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அன்றைய கற்பனை, அப்போ தான் நல்ல புத்தி வரும். ஞானமும் புத்தியும் நல்ல ஒருத்தர் நம்மக்கிட்ட வரணும்னா அது எங்கே வரணும்னா நமக்கு வரணும். அது எப்போனாக்கா கடவுளுக்கு பயப்படும் பொழுது, அவருடைய பாசத்திற்கு நாம் இணங்கும் பொழுது தான் அந்த புத்தியும் அந்த ஞானமும் வரும். அதனால தான் பிரசங்கி 8:5 வாசிக்கிறோம், கற்பனைக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு தீங்கும் அறியான், கற்பனைக்கு பயப்படுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். பிரசங்கி 8:5 வாசிக்கும்போது கற்பனைக்கு பயப்படுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் கற்பனைக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அவங்க இன்னோசென்ட்டாகவே வாழ்ந்துருவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கற்பனைக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு தீங்கும் தெரியாதான். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு பயப்படுகிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம், இந்த ஞானம் இந்த புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிற பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரொம்ப அழகான ஒரு வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். என்னம்மா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிறதுல நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அப்போ அது மட்டுமல்ல, பாருங்க 7வது வசனம், அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். மெய் ஞானம்னு ஒன்று இருக்குது. யாருக்கு வச்சிருக்காரா? நீதிமான்களுக்கு என்றே வைத்திருக்கிறார். எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்களேன். அந்த ஞானத்தை குறித்து அடுத்த வருகிற நாட்களில் நாம் பார்ப்போம். அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த ஞானம் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நற்புத்தி உண்டு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு, அவர் மெய் ஞானத்தை நீதிமான்களுக்கு என்று வைத்திருப்பதாக சொல்லுகிறார். அப்படியானால் எதற்காக இந்த பயம், எதற்காக இந்த ஞானம் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் படிப்போம். ஏன் நாம் பயப்பட வேண்டும்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே முத்தூது என்று ஒன்று வருகிறது. அந்த முத்தூதில் ஒரு மகிமையான காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுவது என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை ஒரு சில மணித்துளிகள் நாம் தியானம் செய்து ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறாரு, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். எதுக்கு பயப்படணுமா? மகிமைப்படுத்துறதுக்கு. அது எப்படிங்க பயந்தா மகிமைப்படுத்துறது? அது எப்படி பயந்தா மகிமைப்படுத்துறது? ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. தேவனுக்கு பயப்படுறது எதுக்குன்னா அவரை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்துவது எப்படி பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. யாரை பார்த்து சொன்னாரு? ஆகான். என்ன ஆகானை பார்த்து என்ன சொன்னாரு? ஏன் ஆகானை பார்த்து சொன்னாரு? அழகான ஒரு போர் நடந்துச்சு. அந்த எரிகோ பட்டணம் இடிக்கப்பட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஆகான் என்ன பண்ணா? பொருளை திருடி வச்சுக்கிட்டான். என்ன பொருள்? பாபிலோனி சால்வையும் 200 வெள்ளிக்காசையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அதை எடுத்து அதை இச்சித்து கொண்டு போய் அவனுடைய டென்ட் உள்ளே வச்சு அந்த இடத்துல நோண்டி உள்ளே புதைச்சி மூடிட்டான். இப்போ 3000 பேர் ஆயி பட்டணத்துக்கு போகிறாங்க.
எமோரியர் பக்கத்தில் இருக்க ஆயி பட்டணம். அங்கே போனால் 36 பேர் செத்து போனான். அங்கே போய் செத்து போன உடனே யோசுவாவுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க பின்னடைஞ்சிட்டாங்கன்னு. துணியை கிழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டார், கதறார். மூப்பர்களோடு உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் பேசவே இல்லை. உடனே ஆண்டவர், என்ன நீ படுத்து கிடக்கிற, எழும்பு அப்படின்னாரு. என்ன ஆண்டவர், ஏன் இப்படி ஆச்சு சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய அவமானம் இது உமக்கு, எங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை பின்னடைவுது. எவரெல்லாம் இதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன பட்டணத்துக்கிட்ட நாங்கள் தோற்று போனோம்னா நாங்கள் எப்படி போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி யோசுவா பண்ணும்போது சொல்கிறாரு, உன்னுடைய கூடாரத்தில் உன்னுடைய பாளையத்தில் ஒரு தவறு நடந்திருக்கு, நாளைக்கு காலையில் வர சொல்லு அப்படின்றாரு. உடனே வர சொல்லி ஆண்டு சொல்கிறார், நான் காட்டுறவா யார் அதை செய்தாங்கன்னு. அப்படின்போது மறுநாள் காலையில் எல்லாரையும் வர சொல்கிறான். கோத்திரமாக வர வைக்கிறாங்க. ஆண்டு சொல்கிறாரு, யூதாவின் கோத்திரத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அது யூதாவின் கோத்திரத்தை நிறுத்து அப்படின்றாரு. 11 கோத்திரத்தை தள்ளிட்டாரு, யூதாவின் கோத்திரத்தை நிற்க வச்சாரு. அந்த யூதாவின் கோத்திரத்தில் சேராகியரின் வம்சத்தை நிற்க வச்சாரு. அந்த சேராகியர் வம்சத்தில் சப்தி அவனுடைய குடும்பத்தை நிற்க வச்சாரு. அவனுடைய வீட்டை நிற்க வச்சு அதில் அவனுடைய குமாரனாகிய கர்மியை நிற்க வச்சாரு. அந்த கர்மியின் குமாரன் ஆக்கானை ஆண்டவர் காட்டி, இவன் செய்த தவறு என்ன என்பதை கேட்டுப்பார் அப்படின்னாரு. என்னப்பா தப்பு செய்த அப்படின்னு சொல்லும்போது தான் யோசுவா ஆக்கான்ட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அப்பொழுது யோசுவா ஆக்கானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுல என்ன அர்த்தம்? பாவம் என்ன செய்து அதை அறிக்கையிடுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு பயந்து அவனை மகிமைப்படுத்து, அவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு பயந்து உன் பாவத்தெல்லாம் விட்டுரு. ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுல என்ன அர்த்தம்னு கொஞ்சம் பேர் தப்பாக போட்டுட்டு இருக்காங்கனாக்கா, பாட்டு பாடுறதும் குதிக்கிறதும் துதிக்கிறதும் கத்துறதும் கீச்சுன்னு கத்துறதும் பலவிதமான தெரியாத வார்த்தைகளை வாயில் வளரி கொட்டுறதும் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அப்படி குதிக்கும் போது மேலெல்லாம் வேர்வை வந்துடுது அவங்களுக்கு, கை அப்படியே தன்னால் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த நரம்பு அப்படியே அந்த சிஸ்டத்துக்கு வந்துடும். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலாக அவங்க ஒரு வழியில் தெம்பாகிறாங்க. பின்னாட்களில் அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் மாறிடும். உடனே அவங்க ஆரோக்கியத்தை பார்த்த உடனே கடவுள் நம்ம நல்லா வச்சுட்டாரு, நம்மளுக்கு ஆவியாருடைய அபிஷேகம் கொடுத்துட்டாரு, அக்கினி வல்லமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தன்னையே ஏமாற்றிக்கிட்டு கடவுளை மையப்படுத்துட்டு மோளத்தை அடிக்கிறதும் பாட்டை பாடுறதும் டான்ஸ் ஆடுறதுமா போயிடுச்சு. அப்படி இல்லை ஆண்டவரை மையப்படுத்துறது. ஆண்டவரை மையப்படுத்துவது என்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவது. ஆக அவனுடைய சோகமான நிலைமை, அவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டான். கர்த்தருடைய பாவத்தை மன்னிக்கவே இல்லை. ஏன் மன்னிக்கலை? அவன் தன் பாவத்தை முழு மனதோடு அறிக்கையிட வேண்டிய நேரத்தில் அறிக்கையிடவில்லை. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட சரி, கடவுள் பார்த்துட்டே தாங்கிறாரு. ஒருவேளை நம்ம அறிக்கையிடாமல் மறந்துட்டோம்னா அது மன்னிக்கப்படாத பாவமாக மாறிடும். நீங்களும் நான் தைரியம் செய்கிற பாவம் இல்லை 10 நாள் கழித்து அறிக்கையிடலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை ராபோஜனம் வருது அன்றைக்கி போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால், அந்த அறிக்கையிடாத மன்னிக்கப்படாத பாவம் அப்படியே நின்றுச்சுன்னு சொன்னால் அது மன்னிக்கப்படாத பாவமாக போயிட்டு மரணத்துக்குள்ளே தள்ளி விட்டுறோம். அன்னைக்கு செய்கிற பாவத்தை ஆண்டுட்டு சொல்லி இன்றைக்கி அந்த மனுஷன் ஆண்டவரை சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அந்த செய்கிற பாவத்தை நிறுத்திடுவோம். நம்ம பாட்டுக்கு பாவத்தை செய்துக்கிட்டே சரி கடவுள் நடத்துவார்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு நாள் வரும் அது மரணத்தின் பாவமாக மாறிடும், அது மன்னிக்கப்படாத பாவமாக மாறிடும். ஆகவே பிரியமான தேவனுடைய ஜனமே, ஏன் ஆகாருடைய பாவத்தை மன்னிக்கலன்னு சொன்னால், ஒரு வேளை ஆகார் சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல யோசுவா உட்காரும்போதே, ஐயா நான் பண்ண தப்பு தான், ஐயா இந்த பண்ண தப்புனால தான் இப்படி ஆகிடுச்சுன்னு ஒரு வேளை ஆகான் ஒத்துருந்தான்னு சொன்னால், ஆண்டவர் அதை மாற்றி போட்டு ஆகானை மன்னித்து அவனுக்கு ஒரு இன்னொரு வாழ்வை கொடுத்துருப்பாரு. அவன் கடைசி வரைக்கும் சொல்லலை, கண்டுபிடிச்ச பிறகு தான் சொன்னான். அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நான் ஒரு பாடமாக கற்றுக்கணும். பாருங்கள், இங்கே அழகாக சொல்கிறாரு, யோசுவா 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரோட கூட சேராகியின் புத்திரமாகிய ஆகானையும் அவன் வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான்.
அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. ஒருத்தர் செய்த பாவங்க, ஒருத்தர் செய்த பாவத்தினுடைய விளைவு பார்த்தீங்களா பெரியமானவர்களே? ஒரே ஒருத்தர் செய்த பாவம் அவன் வம்சத்தையே அழிச்சிருச்சுங்க. அவன் குடும்பத்தையே, அவனுடைய குமாரன் என்ன பாவம் செய்தான், அவனுடைய குமாரத்தை என்ன பாவம் செய்திருப்பான்? அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏன்பா இப்படி? நாங்கள் கேட்டோமாப்பா, போய் இந்த வேலை செய்துட்டியாப்பா. அந்த பெண்கள் அழுதுருக்கும் போது ஆகான் எப்படி துடிச்சிருப்பான் தன் குமாரத்திகள் அழும்போது. ஐயோ, என்னால் என் குமாரத்திகள் சாகுறார்களே, என்னால் என் குமாரர்கள் சாகுறார்களே, என்னால் என் மிருகஜீவம் சாகிறதே, என்னால் என் மனைவி சாகுறாளே, என் வம்சம் சாகிறதே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா பயமே இல்லை? என்னால் என் குடும்பம், என் வம்சம், என் சந்ததி அழிந்து போகுமே என்ற பயம் எத்தனை பேருக்கு இல்லை தெரியுமா பெரியமானவர்களே? காரணம் என்ன? அவர்களுக்கு தெய்வ ஞானம் இல்லை, அவர்கள் தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற பாசம் இல்லை, அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் உறவு சரியில்லை. நிறைய காரியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் என்ன அழகாக சொல்ல பாருங்க. 21வது வசனத்தில் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய வழியை கர்த்தருக்கு முன்னாடியே இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் சீர்தூக்கி பார்ப்பார். நம்ம எப்படி போகிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம என்ன மாதிரி ஓடிட்டுருக்கிறோம், என்ன ஜீவிக்கிறோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் அறிவார். மனுஷனை தொட்டுருங்க, தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக நின்று பாருங்க. பிரியமானவனே, வேதவசனம் சொல்லுது, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுறது என்ன தெரியுமா? நம் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி நிறைய வீட்டில் கல்யாணம் ஆகலை தெரியுங்களா? நிறைய வீட்டில் நடக்க வேண்டிய சரியான காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்கலை தெரியுங்களா? ஏன் தெரியுமா? அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. அதான் உண்மை. பாருங்கள், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன அழகாக சொல்கிறாரு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார். நீ ஆண்டவருக்கு பயந்து நீ உண்மை அவரோட பழகிப்பார். அவர் சகலத்தையும் உன் வாழ்க்கையில், உன் குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நேர்த்தியா, he will do everything beautiful in his time. அழகாக செய்வார். நீ அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் கண்ணில் தண்ணி வராது, இது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு அழமாட்டேன். நீ நேர்த்தியா செய்வார். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அவரோட பழகுப்பார், அவரோட பழகிப்பார். நேசமுள்ள பிதாவே, நாமத்திற்கு நன்றி சுவாமி. உமக்கு பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை, உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய சாக்கியத்தையும், நீர் விரும்புகிறபடி நடக்கிற பாக்கியத்தையும், உமக்கென்று உம்மோடு உம்மாலே நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்களோட சந்ததிகளும் நியாயமாய், நீதியாய், நேர்மையாய், பயத்தோடு, பாசத்தோடு நிற்க உதவி செய்தரணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதியும். மனமாறி மனம் திரும்பி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.